டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் 60 டேஸ் டியூரேஷனுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லீடிங் இண்டிகேட்டரான பிவோட் லெவல்ஸ் அண்ட் ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அண்ட் இந்த கோர்ஸோடைய மெயின் கண்டென்ட்ல 15 சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்கான டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12 ஹவர்ஸ். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நீங்கள் 2 டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 6 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோர்ஸோடைய மெயின் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அண்ட் ஒரு கண்டிஷனும் இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸ் வீடியோ சாப்டர் 1 வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு நீங்கள் கோர்ஸோடைய மெயின் கண்டென்ட் 15 சாப்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு 60 டேஸுக்கு டெய்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா 8 பிஎம்க்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுத்த கோர்ஸோட மெயின் கண்டென்ட்டில் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகியிருக்குதா அப்படிங்கிறத டெய்லி அனாலிசிஸாக நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் எந்த மாதிரியான அனாலிசிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்மோடைய ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது, அது இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா, டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா, இல்லைனா புல் பேக் ஸ்டேஜில் இருக்குதா, இல்லை கன்சாலிடேஷன் மோடில் இருக்குதா அப்படிங்கிறது வந்து டெய்லி சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து ஸ்விங் எப்படி இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ரெஃபரன்ஸாக எந்த ஸ்கிரிப்டை நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை தான் கோர்ஸ் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸாக நான் வந்து வச்சு சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அடுத்து டெய்லி அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லிக் கொடுப்பேன். ட்ரேடிங் சைக்காலஜி, எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும், எவ்வளோ ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து கரண்ட்டாக மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் கூடயே தான் போயிட்டுருக்கா, இல்லை ஏதாவது அப்கமிங் வீக்கில் சேஞ்சஸ் இருக்க போகுதா அப்படிங்கிறத வந்து வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் இதை தவிர்த்து நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய கம்பேரிசன் வீடியோ அப்படின்ட்டு ஒன்று செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணுவேன். இதில் என்ன கம்பேரிசன் வீடியோவில் நிஃப்டி ஒரு நாள் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகலாம், பேங்க் நிஃப்டி சேம் டைமில் கன்சாலிடேஷன் எடுக்கலாம். ஏன் இந்த மாதிரி எடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸாக நான் வந்து மந்த்லி ட்வைஸ் ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் இந்த கோர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, எந்த டைப் ஆஃப் கேண்டில்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அடுத்தது நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், நம்மளுக்கு மார்க்கெட் எத்தனை என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது, அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எப்படி டிஃப்ரெண்ட் டைமில் வந்து நம்மளுடைய ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய லேர்னிங்க்கு நீங்கள் தான் ஒரு ஸ்மால் எஃபர்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்து வைக்கணும். ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.